ஒரு காதல். பாருங்க, கண்டவங்கலாம் உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு நல்ல மனசோட உங்க கௌரவத்தை கூட பார்க்காம இறங்கி வந்து இங்க ஹெல்ப் பண்றீங்க. ஆனா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது அன்பு. இங்க பாருங்க அன்பு, நீங்க இனிமே யாராவது டீ கொண்டு வா, ஷூ எடு, அது எடு, இது எடுன்னு சொன்னா சப்பு நிறைஞ்சிருங்க. நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, ஆனா டீ கொண்டு வந்து கொடுக்காதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏய் அன்பு, டீ கிளாஸ கையில வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாரி மயிலு, என்ன? இனிமே நான் யாருக்கும் டீ கொடுக்க மாட்டேன். யாராவது என்ன டீ கேட்டா உங்க கண்ணத்துல சப்புன்னு அரைஞ்சிருவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சப்பு நிறைவேன்னு சொல்லுவ? உனக்கு என்ன 16 வயது நிலை சப்பானி நினைப்பா? ஆமா, மயிலு சொல்லுச்சு நான் யாருக்கும் டீ கொடுக்க கூடாதுன்னு. அப்படி மீறி யாராவது டீ கொண்டு வான்னு சொன்னா சப்புன்னு அரைஞ்சிருன்னு என் மயிலு சொல்லிடுச்சு. இந்த பாரு, எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை சப்புன்னு அறைய மாட்டேன். உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு போயிட்டே இருப்பேன் ராஸ்கல். மயிலு சொன்னதுக்கு அப்புறம் இந்த டீ கிளாஸை கையில கூட தொட மாட்டேன். முடிஞ்சா லைஃப்ல டீயே குடிக்க மாட்டேன். ஏய் மென்டல், எதுக்குடா டீ கிளாஸ் இப்படி கிரவுண்ட்ல வீசுன? டேய் என்னாச்சுடா? சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது சார், ஆனா என்ன தப்புன்னு தெரியல சார். சார் நான் எது பேசியிருந்தாலும் அது நானா பேசல சார். அது மயிலு எனக்குள்ள வந்து என்னென்னமோ பேச வச்சிருச்சு சார். என்னடா மயில அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்க? டீ கிளாஸ கிரவுண்ட்ல போட்டு உடைச்சிருக்க. சார் மயிலு என்கிட்ட வந்துச்சு சார், ஏதோ சொல்லிச்சா, எனக்கு தலைக்கால் எதுவுமே புரியல சார். அதனால இனிமே யார் என்கிட்ட டீ கேட்டாலும் நான் சொன்னதை செஞ்சிருவேன் சார். இந்த பாரு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அதுக்கு முன்னால இங்க ஒரு கிளாஸ் பீஸ் இல்லாம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். இல்லனா நான் அகாடமில சொல்லி உன்னை வெளியே அனுப்பிடுவேன். ஐயோ சார், சார் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க சார். இப்போதான் என்னோட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருக்கு சார். பெண்ணு திரண்டு வர நேரத்துல சட்டிய போட்டு உடைச்சிடாதீங்க சார். என்னோட லைஃபே ஸ்பாயிலா போயிடும் சார். அதனால நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல சார், ஆனா அகாடமியை விட்டு என்ன போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். தண்ணியில இருக்க மீனை தரையில தூக்கி போட்டா அது உயிரோட இருக்காது சார். அப்படிதான் நானும் சார். என்னோட லட்சியம், ஏம், குறிக்கோள், கனவு, சிந்தனை, எண்ணம் எல்லாம் இங்கதான் சார் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கு. அதனால எனக்கு இப்பவே தண்டனை கொடுங்க சார். நான் என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். ஏன்னா எனக்கு 10 கிளாஸ் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி இருக்கு சார். எனக்குள்ள அப்படியே 10 யானை பலம் வந்துருச்சு சார். எனக்கு தண்டனை கொடுங்க சார், அதுவும் இங்கேயே கொடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இங்க பார், இப்போ உனக்கு சொல்றதுதான், இங்க டீ பாயா இருக்கிறதோட நிப்பாட்டிக்கோ. அதை விட்டுட்டு லவ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்ச அவ்வளவுதான், புரியுதா? நீ இப்ப பண்ண தப்புக்கு தண்டனை இந்த கிரவுண்ட 50 ரவுண்ட் சுத்தி வரணும். அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். வா, மூஞ்ச பாரு. சார் 50 சுத்து என்ன சார்? என் மயிலுக்காக 500 சுத்து கூட ஓடுவேன் சார். என்னை யாரும் ஸ்டாப் பண்ண வேண்டாம் சார். முதல்ல இந்த கிளாஸ் பீசஸை கிளியர் பண்ணு. நோ சார், your punishment is first sir.